ஐயா எடப்பாடியாருக்கு விசுவாசம்னா என்னன்னே தெரியாதுன்னு எவன்டா சொன்னது? உடம்புல உள்ள நாடி நரம்பு ரத்தம் சதை இது எல்லாத்துலேயும் விசுவாச வரி ஊறி போன ஒரே ஒரு ஆள் எங்கள் ஐயா எடப்பாடியார் தான். விசுவாசமே காலையில் எந்திரிச்சு கண்ணாடியில் பார்த்தா விசுவாசத்தோட மூஞ்சி தெரியாது, எடப்பாடியாரோட மூஞ்சி தான் தெரியும். அந்த அளவுக்கு விசுவாசத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆள் எங்கள் ஐயா எடப்பாடியார் தான். இந்த ஜனவரி 6ஆம் தேதி சட்டசபையில் ஆளுநர் ஒரு ரன்னிங் ரேஸ் பண்ணாப்புல இல்லை, அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஆளுநர் ஃபோட்டோவை மடியில் போட்டுட்டு எங்கள் எடப்பாடியார் பாட்டே பாடியிருப்பார். ஆராரிராரோ நான் இங்கு பாட ஆளுநரை கண்ணுரங்கு என்னோட மடி ஏன் அந்த எமோஷனில் நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்கய்யா. ஐயா எடப்பாடியார் ஆளுநரை போட்டு தாளாட்டினதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி அண்ணாமலை அண்ணனும் ஆளுநருக்கு ஆராரிரோ பாடுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு ஆள் சடனாக உள்ளே பூந்து ஆளுநரை தூக்கி தோளில் போட்டு ரோ 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 ரோன்றாங்க. இப்போ எதுக்கு அத்தனை பேர் ஆளுநரை போட்டு தாளாட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்துருவா. மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் திருப்பாட்டா கூத்தடை கோப்பி. உண்மையிலே அதிமுகவும் பாஜகவும் கோச்சுக்கிட்டு சண்டை போட்டு தனி கொடுத்தனம் போயிட்டாங்களா இல்லை கூட்டு குடும்பமாக தான் இருக்கிறாங்களா? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குப்பா. இல்லை இருட்டினதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்டில் எதுவும் டிண்டர் டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். அந்த போஸ்டரை பார்க்குறப்ப நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை. நல்லா போட்டிருக்காங்க. இங்கே பாரு, நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிப்பேன், உன்னை எதிர்த்து கோபமாக பார்க்குற மாதிரி பார்ப்பேன், பயந்துடாத, அதெல்லாம் சும்மா நீனும் உடனே கோபப்பட்டு பதிலுக்கு வெளியில் கிளம்பி ஓடுற மாதிரி ஓடிடு, எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர். பதிலுக்கு அந்த சைட்லேருந்து இன்னொரு பதில் ஒன்று வருது. நீ தாயா உண்மையான விசுவாசி, எப்படியெல்லாம் எங்களுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்ற அளவுக்கு பாராட்டு பத்திரமெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதான் ஐயா ஆளுநர் அந்த உரையை படிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே அதிமுகக்காரங்க அவங்க வெயிட் பண்ணியிருக்கலாம். அதில் ஒன்று இப்போ இன்றைக்கே பேசி இதுக்கப்புறம் இனிமேல் அடுத்த 2026 சட்டசபை கூட போகிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டார். அதை அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் பண்ணலை. ஆளுநருக்கு முன்னாடியே கோஷம் போட்டார். அதுக்காகத்தான் அவங்கள அமைதிப்படுத்துறதுக்காகத்தான் அவர் அந்த இடத்துல அந்த ஜனகண மனவை போட சொன்னார், தேசிய கீதத்தை போட சொன்னார். அதுதான் இங்கே இருந்தது. ஆனால் அதுக்கிடையில் என்னாச்சு, அந்த பிரச்சனையை இவங்க பண்ண கலப்பின பிரச்சனையை விட்டுவிட்டு இந்த பிரச்சனைக்கு வந்துட்டாங்க. போட முடியாதுன்னு அவர் வழக்கம் போல் புது மாப்பிள்ளை மாதிரி விருட்டுன்னு கிளம்பி போயிட்டாப்புலன்னு வைங்கள. ஆக்சுவலி அதிமுக எதுக்காக போராட்டம் பண்ணுச்சுன்னா, யார் அந்த சாரு, யார் அந்த சாருன்னு அந்த சாரை பார்த்தே கேட்டிருக்காங்க. அவர் தான் வேந்தர், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அவர் தான் பொறுப்பு. அவருக்கு கீழே தான் துணைவேந்தரை போடுறாங்க. துணைவேந்தர் தான் ரிஜிஸ்டர் போகிறாரு, ரிஜிஸ்டர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இது நேரடியாக ரிப்போர்ட் எல்லாமே அங்கே தான் போகும். அவரை பார்த்து அந்த கேள்வி அவங்க கேட்டு அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி இந்த பக்கமாக அவர் அழகாக திருப்பி விட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு வழியாக எதுக்குமே பதில் சொல்லாமல் அவங்க மட்டும் கிளம்பி போயிட்டாங்கன்னு. வெளியில் வந்த எடப்பாடியார் நியாயமாக பார்த்தா ஆளுநர் ஏன் இவ்வளவு அவசரமாக ஓடுனார், ஏன் இருந்ததை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, அப்படி என்ன அவசரமாக கிளம்பி என்ன வேலையை பார்க்க போகிற, அப்படி தான் நியாயமாக கேட்டிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஆளுநர் அவரோட உரையை புறக்கணிக்கலை. உண்மையிலே அவருக்கு வாசிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தார். ஆனால் இவங்க தான் திமுக தான் ஏதோ வேலையை பார்த்துட்டு வெறுப்பேற்றி விட்டு அந்த மனுஷனை கிளப்பி விட்டாங்க. அவரை விரட்டி விடுறதுலே திமுக குறியாக இருந்துச்சு. இப்போ என்ன 4 போலீஸை பிடிச்சி கட்டாயமாக ஆளை தூக்கி கொண்டாந்து அந்த சீட்டில் உட்கார வச்சு கட்டி போட்டு வாசிக்க சொல்லுவோமா? என்ன மரியாதை குறைச்சல இப்போ இவங்க பண்ணி விட்டாங்க, அந்த மரியாதைக்கு இவர் எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு வெளியில் கேட்குறாங்க. சார் எல்லாத்தையும் சரியாக தானே பண்ணாங்க, அவருக்கு அதை படிக்க பிடிக்கல, இவரை வேணாம், இவரை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் ஆளுநர் அப்படின்னு நினச்சிருந்தா அவரை கூப்பிடாமலே விட்டுருக்கலாம். கூப்பிடாமல் விட்டாலும் அது ஒன்றும் யார் எதுவும் கேட்கலாம் முடியாது. ஆனால் கூப்பிட்டாங்கல்ல, யார் சொல்லி கூப்பிட்டாங்க, முதல்வர் சொல்லி தான் கூப்பிட்டாங்க. சபாநாயகர் தான் போனார், அங்கே உட்காந்து எல்லாத்தையும் பேசி விட்டு மண்டே ஆட்டி விட்டு தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் தான் இந்த வேலையை பார்த்தாங்கன்னு வைங்கல. அது ஒரு பக்கம். இங்கே ஐயா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, ஆளுநர் அவரோட உரையை புறக்கணிக்கலை.
இவங்க எல்லாரும் சேர்ந்து அதாவது இப்போ ஆளுநரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஐயா எடப்பாடியார் கிட்டத்தட்ட அப்படியே பக்கத்தில் நெருங்கி வந்துட்டார். அவர் புறக்கணிக்கல, இவங்க தான் வந்து ஆளுநரை வெறுப்பேற்றிட்டாங்க அப்படின்னா ஆளுநரோட அந்த இது இருக்கு இல்லையா ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஐயா வந்து நான் இதை வழிமொழிகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டார். தமிழ்தாய் வாழ்த்தை பாட சொன்னதுக்கு தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவ்வளவு ஆளுநர் உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே வாந்தியாக வந்திருக்கும் போல் பாட்டு பாடுறப்ப. அதே ஜனகணமனை போட்டு வந்த வாந்தியை மறுபடியும் உள்ளே அனுப்பலான்னு அவர் பார்த்துருக்காப்புல. இங்கே யாரும் பாட்டு போட மாட்டேன்னு சொல்லலை. இதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு டைப்பாக வந்து முடிச்சிட்டாங்களா. இது முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் அண்ணாமலை அண்ணன் உள்ளே வர்றார். அண்ணாமலை அண்ணன் உள்ளே வந்து அவர் சில டாக்குமெண்ட்ஸை காமிக்கிறார். அண்ணன் தான் ஏகப்பட்ட குடோனாச்சு. அவருக்கு வந்து 1800லேருந்து இப்போ 2025 வரையும் எல்லாமே அப் டு டேட்டு அண்ணனுக்கு இருக்குது. அவர் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டாந்து காமிக்கிறார். அது அண்ணாமலைனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அவருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அவங்களுக்குள்ளே பார்க்குற மாதிரி பண்ணி பார்ப்பல. அந்த டாக்குமெண்ட்டில் அழகாக சொல்லியிருக்கு, முன்னாடியும் பின்னாடியும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். அது அதில் இருக்கிறதுல வந்து அந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. அது எதில் சொல்லியிருக்குன்னா ஃபார்மல் ஸ்டேட்டு ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நார்மலாக வெளியில் இருக்க நடக்கும் பார்த்தீங்களா அரசு நிகழ்ச்சிகள், வெளியில் நடக்கிற அரசு நிகழ்ச்சி, அதில் ஆளுநர் வந்து கலந்துக்கிறப்போ தாராளமாக பாடல. இப்போ ஒன்றும் இல்லை, ஆளுநர் ஒரு காலேஜுக்கு போகிறாரு, அந்த காலேஜில் தேசிய கீதம் முன்னாடியும் பின்னாடியும் தாராளமாக பாடலாம். இப்போ ஆளுநர் அதே நேரத்தில் அத்தனை பேரையும் கூப்பிட்டு உள்ளுக்குள்ளே டீ பார்ட்டி கொடுக்குறாரு, வேணும்னு அவர் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ ஆளுநர் திடீர்னு அதிமுக ஆஃபீஸுக்கு போகிறாரு, அங்கே போகிறப்ப அவங்களும் வந்து தேசிய கீதத்தை முன்னாடியும் பின்னாடியும் போடலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே அந்த அண்ணன் காட்டினார் இல்லையா, அதுக்குள்ளே அந்த லா அப்படின்ற அந்த இது சட்டசபைக்கு அந்த லா வந்து செட் ஆகாது. ஏன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ட்ரெடிஷனை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அண்ணன் சொன்னது. இப்போ அண்ணன் சொன்ன கணக்குக்கே வருவோமே, இதை ஏற்கனவே சொல்லியிருக்கு, இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். அந்த இது நம்ம எய்ம்ஸ் வந்துச்சுல்ல, எய்ம்ஸ் வந்தப்போ அங்கே ஐயா பிரதமர் வந்திருந்தார், கவர்னர் வந்திருந்தார், எல்லோரும் வந்திருந்தாங்க. அந்த அடிக்கல் நாட்டு விழா, சரி அந்த செங்கல் வைக்கிற விழா, அந்த செங்கல் வைக்கிற விழாவில் அங்கே உள்ளே போகிறப்ப அங்கே தமிழ்தாய் வாழ்த்தும் பாடல, ஜனகணமனவும் பாடல, தேசிய கீதமும் பாடல. இதை அன்னைக்கு இருந்த எவனும் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே கேட்கல. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வைங்கள, வந்த வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா வேணும்னே யாரோ வந்து எதையுமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு மிஸ்பிளானிங்காக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதை அன்னைக்கு இருக்கிற எவனும் பெருசாக கேட்கல. அன்னைக்கு ஒரு ஆள் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து இந்த கேஸை போட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி இவங்க தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. இன்றைக்கி இவங்க என்னென்ன கோர்ட் கொண்டு வர்றாங்கல்ல, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் ரூல் புக்கு அரசியலமைப்பு இதெல்லாம் கொண்டு வர்றாங்க இல்லை, இது அத்தனையும் காமிச்சு அன்னைக்கே அவர் சொல்லியிருந்தது. அதில் என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா அந்த டைமில் அந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கிடையாது. இது ஆப்போசிட், அந்த வழக்கு போட்டார்ல அவருக்கு ஆப்போசிட்டாக அரசாங்க சைட்லேருந்து வாதாடினா ஒருத்தரோடது. அவர் யாருன்னா அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல், மேலேருந்து வந்திருக்காரு. இந்த ஃபங்க்ஷன் வந்து தமிழ்நாடு ஃபங்க்ஷன் நடத்தலை, கவர்மெண்ட் நடத்தலை, இது வந்து டைரெக்டாக பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து வந்தது, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து நடத்துனது. அங்கே நடத்துனதுலேயும் அது வந்து இது போடாதது ஒன்றும் பெரிய குத்தம் கிடையாது. இவங்க சும்மா உட்காந்து கத்திக்கு திரிவாங்க, இவங்க வீண் விளம்பரத்துக்கு, இந்த இப்போ சொல்கிறாங்க இல்லை, வீண் விளம்பரத்துக்கு, இவங்களோட சுய விளம்பரத்துக்காக இதையெல்லாம் வந்து பெருசுப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. அந்த கேஸை அன்னைக்கு இதே ஐயா மோடியோடைய வழக்கறிஞர் தான், மோடியோடைய வழக்கறிஞர் தான், அவருக்கு சாதகமாக தானே பேசினார். பிஎம்ஓ ஆஃபீஸு இந்த வேலையை பார்த்துருக்கு. ஆக்சுவலி அது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் அந்த டைமில், அக்கார்டிங் டு த ரூல் புக்கு அவங்க அங்கே அந்த வேலையை பார்த்துருக்கணும், அதை அவங்க பார்க்கல. அதை பற்றி இங்கே எவனும் பேசுவாங்க, ஆனால் இதையெல்லாம் எவனும் பின்னாடி போய் நின்றுட்டு அப்படியே புல்லப் பண்ணி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. நம்ம தான் இடையில வந்து இதையெல்லாம் சொல்லணும். நம்ம இப்போ இதுக்கெல்லாம் வந்து எங்கே அத்தனை பேர் திரும்பி ஐயா பிரதமர் மோடி தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார், அவர் அரசியலமைப்பு சட்டத்தை அரைத்து விட்டார், போய் சொல்லுங்க பார்ப்போம்.
இப்போ பேசுகிற யாராச்சும் ஒருத்தர் அன்னைக்கு யாராச்சும் பேசியிருக்கணும்ல, இல்லை இன்னைக்காச்சும் யாராச்சும் பேசியிருக்கணும்ல. அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு ஐயாவை இன்னைக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அவர் வந்து அவமானப்படுத்திட்டாரு, அவமதிச்சிட்டாரு. ஐயா டேக் பண்ணார் பிஎம்ஓவை, ஐயா ஆளுநர் டேக் பண்ணார், இந்த மாதிரி தேசிய ஐக்கியத்தை அவமதிச்சிட்டாங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, கண்ணு இல்லையா, அடியே கரமேறு மாதிரியாத்தா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேச ஆரம்பித்தாப்புல. எங்கே அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் சொல்லுவார் பேசாமல் இரியா, இப்போ அப்புறம் ஏன் இதெல்லாம் எடுத்துருவாங்க, அப்புறம் அதுக்கு வேற உட்காந்து நான் பதில் சொல்லி தெரியணும். அந்த கணக்கெல்லாம் உள்ளே இருக்குது சார். ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஐயா ஆளுநருக்கு இது கொடுக்குறாங்க, ஃபீடிங் பாட்டில் எடுத்து வச்சு ஊட்டுறாங்கன்னு வைங்கல, அது வேற பாதுகாக்கிறாங்க, கோழி குஞ்சு அடகாக்குற மாதிரி அடகாக்குறாங்க. சம்பந்தமே இல்லாமல் இதோ வந்துட்டே அப்படின்னு சொல்லி கேப்பில் ஒரு ஆள் உள்ளே பூந்துருக்கு. அதுதான் வந்து அந்நியர். இவங்க பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்கல்ல, அவங்க இடையில பூந்துட்டு எதையாச்சும் சொல்லணுமேன்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன தப்பு? அவரே பாவம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றாரு, அந்த மனுஷனை சந்தோஷப்படுத்தி அனுப்புங்கப்பா. எப்போ பார்த்தாலும் அவர் கூட சண்டையை போட்டுக்கிட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க? இடையில ஐயா பழனிசாமி இன்னொரு வார்த்தையை வேற சொன்னார். அவர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஆமாம், இதுதான் மரபு, நாம் வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து இதை பண்ணுவோம், கடைசியில் வந்து தேசிய கீதம் பாடுவோம். இருந்தாலும் இதையெல்லாம் அவங்க வழக்கப்படி செஞ்சாலும், ஆனால் இவங்க முறைப்படி எதையுமே பண்ணலை. இவங்க முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க ஆளுநர், அதனால தான் எழுந்திரிச்சு போயிட்டாரு. இவங்க தான் ஆளுநரை வரட்டி அடித்தார். கிட்டத்தட்ட அதே ஸ்டேட்மெண்ட்டை இவங்க பிரேமலதா விஜயகாந்த் வழிமொழிகிறாங்க. கிட்டத்தட்ட என்ன தப்பு, போட்டு விட்டு போக வேண்டியதானே, இதில் நீங்கள் என்ன குறைஞ்சி போயிட்டீங்க? அவர் இஷ்டத்துக்கு வைக்கிறது அது ராஜ்பவன் கிடையாது, அவர் இஷ்டத்துக்கு ஆட்டுறதுக்கு இது டெல்லி கிடையாது, அவர் இஷ்டத்துக்கு வந்து மடக்கி நீட்டி உட்கார்றதுக்கு இது நாகாலாந்து கிடையாது, இது தமிழ்நாடு. இங்கே என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அந்த விஷயத்தை தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண. ஒருவேளை இப்போ இவங்கெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடோட அந்த சட்டசபை வந்து இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆச்சு. அந்த சட்டசபைக்கு வந்து இருந்த அந்த ஒரு வழக்கத்தை இவர் முதல்வர் மாற்றிட்டாரு, திருப்பி பண்ணிட்டு அவர் வசதிக்கு ஏற்றாப்புல இதை வந்து டிசைனை வந்து திருப்பி விட்டாப்புல அப்படின்னு வந்து ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்திருந்தா அந்த சமயத்தில் நீங்கள் எல்லாரும் இதை பேசுகிறது நியாயம். அவர் வர்றாரு, அவருக்கு தகுந்த ஒரு வீட்டுக்கு நாம் விருந்தாளியாக போகிறப்ப அந்த வீட்டில் இருக்க பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணுமா, இல்லை அந்த விருந்தாளிக்கு ஏற்றாப்புல அந்த ஒட்டுமொத்த வீடு அவரோட பழக்கத்தை ஃபாலோ பண்ணணுமா? யோசிங்கல. இப்போ மஞ்சள் தண்ணி ஊற்றி தீ மிதிக்கிறன்றது நம்ம ஊரோட வழக்கம். மஞ்சள் தண்ணிக்கு பதிலாக பெட்ரோலை ஊற்றி தீ மிதிங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர்றவன் சொல்கிறேன், மிதிப்பியலா, ஊற்றிப்பியலா? இருமுடி கட்டிட்டு சபரிமலைக்கு போகிறான், திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்கு வர்றவன் இருமுடியெல்லாம் கிடையாது 4 முடி தொங்க விடுங்க காம்பஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறேன், ஏற்றுக்குவியலா? அவங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. நாங்கள் தெரியாமல் கேட்குறோம், போகிறது ஒரு நாள், அந்த ஒரு நாள் உங்களால் ஒரு பிரச்சனை பண்ணாமல் ஒழுங்காக போயிட்டு வர முடியாதா என்ன? இப்படி நம்ம திருப்பி அதையே கேட்கலாம்ல. இப்போ திடீர்னு பிரேமலதா விஜயகாந்த் அண்ணியார் வந்து ஆளுநர் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க ஏதோ ஒரு மகாராஷ்டிரா இது மாநிலத்துக்கு ஆளுநர் ஆகிட்டாங்க, அவங்க சட்டசபைக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்ப திடீர்னு கேப்டனோட பாட்டை ஏதாச்சும் ஒன்று எடுத்து போடுங்க, ஒரு நாள் தானே நான் வந்துட்டு போகிறேன், சந்தோஷமாக இருக்கும், அப்போ தான் அவரும் எனக்கு கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அதை பண்ண அவங்க ஒத்துக்குவாங்கல்ல. எந்த இடத்துல நீங்கள் பாட்டு போட்டு இதில் கல்யாண ரிசப்ஷனா என்ன, டிஜே கூப்பிட்டு விருப்பப்பட்ட பாட்டு போடுறதுக்கு என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இப்போ எதுக்கு இவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒன்று சேர்றாங்கன்னா இதெல்லாம் ஒரு வழி. அதாவது பிரிஞ்சு கிடக்கிறவங்கள ஏதாச்சும் ஒரு காரணத்தை ஒரு பாயிண்டில் கொண்டாந்து நிப்பாட்டணும் இல்லையா, அதுக்கான தருணம் இப்போ வந்துருச்சு. மேபி இப்போ ஐயா எடப்பாடியார் கூட ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்டுருந்துருக்கலாம், ஒரு வார்த்தை எதிர்த்து ஒன்றும் இல்லை. இப்போ டங்ஸ்டனை பற்றி பேசினார், அது டங்ஸ்டனுக்கு அங்கே இருக்கிறவங்கள எல்லாம் அடுத்த பேட்ச் இப்போ 3ஆவது நாள் அதான் மதுரையை காப்பாற்றுவோம், மேலூரை காப்பாற்றுவோன்ட்டு. இப்போ அங்கே போகிறவங்க தமிழ்நாடு அரசை பற்றி பேசுகிறாங்க, ரைட்டு, ஓகே, தப்பு இல்லை. அதாவது உங்களோட ஹெல்ப்பில் அவங்க உள்ளே வர்றாங்க, உங்களால் எதுவும் கேட்க முடியல, அப்படியே எதிர்த்து ஒரு வார்த்தை அங்கே கேட்க முடியாது. மதுரை மக்கள் எதுக்கு போகிறான்னாங்க, தமிழ்நாடு அரசை கண்டிச்சா, டங்ஸ்டன் கொண்டு வர ஒப்புதல் கொடுத்தா ஒன்றிய அரசை கண்டிச்சு. அந்த ஒன்றிய அரசை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா, சொல்ல வேண்டாமா அடிச்சு, யோ ஒன்றிய அரசு
நல்லா கேட்டுக்க, நாங்கள் இருக்கிற வரைக்கும் மதுரையில் எங்கள் ஊரில் உன்னால் எதையும் கொண்டு வர முடியாது, அதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எங்களை தாண்டி தான் நீ போகணும் தமிழ்நாட்டுக்கு சொல்ல வேண்டியதுன்னு. அதை பற்றி ஒரு வார்த்தை எங்கேயுமே நல்ல அந்த அந்த ஒன்றியன்ற அந்த வார்த்தை அந்த குறவலையில் வர்றது சாமானியம் இல்லை போலையே, அந்த அளவுக்கு தான் பாயிட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லாரும் எதுக்கு ஒன்று சேர்ந்து உட்காந்துருக்காங்கன்னா வரப்போகிற 2026க்கு ஒரு நல்ல கூட்டணி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இது இல்லாமல் அது இருக்க முடியாது, அது இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று பிடிச்சிக்கிட்டா தான் நிற்கவே முடியும், இல்லைன்னா ரெண்டும் சாஞ்சி விழுந்துடும். ஆனால் இப்போ ஐயா எடப்பாடியார் இன்னொரு மனநிலைமையிலையும் சேர்த்து இருக்கிறாப்புல, இவங்களை வச்சுக்கிட்டு மறுபடியும் இவங்க கூட போகலாமா வேண்டாமா, போகலைன்னா கூட இருக்கிறவங்கள பிடிச்சி குளிக்கல தள்ளி விட்டுருவாங்க போல், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு தான் இப்போ இங்கே தேமுதிகவும் அடி போடுது. ஆனால் இடையில ஐயா அன்புமணி ஐயா இருக்கார்ல, அவர் எந்த சைடு குத்துனாப்புலன்னு தெரில, அது ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு ஏங்க நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சுக்காம எங்களோட இதை ட்ரெடிஷனை தெரிஞ்சுக்காமல் உங்கள் இது பண்ணிட்டு இங்கே ஒரு குத்து, அந்த பக்கம் ஆளுநரை எங்கே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, நமக்கு 1000 வேலை இருக்குது, அவரை கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு குத்து. இதை எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னு தெரில, அதுவும் கொஞ்சம் தொங்கலில் தான் இருக்குது. இப்படித்தான் ஓவராலாக ஒரு மாதிரியாக போயிட்டுருக்காங்க. பட் அந்த போஸ்டரில் இருந்த அந்த ஒரு விஷயம் ஏற்றுக்கிற மாதிரி தாங்க இருந்தது. மற்றபடி அதெல்லாம் இல்லை இது பொய்ன்ற மாதிரி இல்லை, அவங்க சோடிச்சதை அவங்க ஒரு கோர்வையை கொண்டாந்து தூக்கி போட்டாங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் எட்டி பார்த்துச்சு பாருங்க, அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. அந்த மனுஷன் இப்போ இதை இழுத்து கொண்டாடுவாப்புலையா, ஏன்னா லண்டன்லேருந்து வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை இது வரைக்கும் ஐயா எடப்பாடியாரை எங்கேயுமே சீண்டலை, அதிமுகவை எங்கேயுமே சீண்டலை. ஆல்மோஸ்ட்டு அதிமுகவை நான் எதிர்த்து பேசினேன் அப்படின்றத அவர் மறந்துட்டார். அதிமுக இனிமேல் அந்த டிசிஷன் எல்லாம் டெல்லி எடுக்கும் அப்படின்னு என்னைக்கு அவர் சொன்னாப்புலையோ அன்னைக்கு அவங்க எதுக்கு பிளான் போடுறாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த வலையில் இந்த மீன் விழுகுமா விழுகாதா, இது வலையாக இருக்கிறது தான். இந்த மீனை எதுக்கு வலை போட்டு பிடிக்கிறாங்கன்னா சுட்டு கம்பியில் சுட்டு அப்படியே சுற்றுறதுக்காகத்தான். ஆனால் அது சிக்குமா சிக்காதான்றது போக தான் தெரியும். பார்ப்போம். நன்றி.